வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.9 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். கீழ்காண்பனவற்றிற்கு மீ போவா காண்க. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சுட்டு வந்தது தான். மீ போவா அப்படின்னா மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மீ பெரு பொது வகுத்தி அப்படிங்கிறது மீனிங். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ 12, 16 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதை 2ஆல் வகுக்கிறோம். 6, 2, 12, 8, 2, 16. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 3, 2, 6, 4, 2, 8. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் எதுவுமே பொதுவாக இருக்காது. அப்போனா நம்மளுக்கு வந்து மீ போவா என்ன வரும்? நம்மளுக்கு 2, 2, 4. இதுதான் வந்து மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நம்பரில் சொல்லணும் அப்படின்னா 12னுடைய காரணிகளை, அதாவது வகுத்திகளை கண்டுபிடிக்கிறோம். 12னுடைய வகுத்திகளை கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், இதனுடைய வகுத்திகளை எழுதிக்கிறோம். 12னுடைய வகுத்திகள்னால் எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படிங்கிறது தான். 1ஆவது வாய்ப்பாட்டில், 2ஆவது வாய்ப்பாட்டில், 3ஆவது வாய்ப்பாட்டில், 4ஆவது வாய்ப்பாட்டில், 6ஆவது வாய்ப்பாட்டில், 12ஆவது வாய்ப்பாட்டில். அதே மாதிரி 16ங்கிற வாய்ப்பாடு 1, 2, 4, 8, 16. ஓகேங்களா? இதில் பொதுவாக இருக்கிறது எது? 2, 2 பொதுவாக இருக்கிறது எழுதிட்டோம். அதில் மீ பெரு பொது வகுத்தி பெருசு எது? பொதுவாக இருக்கிறதுல 4. சரிங்களா? பாருங்கள், 2, 2, 4. இது மாதிரி இது போடுறது வந்து பெரிய நம்பருக்கெலாம் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? இப்போ 200, 300, 350 கொடுத்துருக்காங்கன்னா இது போடுறது நிறைய நம்பர் வரும். அதனால் ஈஸியாக போடுறதுக்காக தான் இந்த காரணிப்படுத்துகிற முறை வச்சு போடுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே பல்லுறுப்புக்கோவைகளுக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், பி பவர் 5 அப்படின்னா பி எத்தனை தடவை இருக்குது? 5 தடவை. 1, 2, 3, 4, 5. இப்போ பி பவர் 11னா எத்தனை தடவை இருக்கும்? பி 11 தடவை இருக்கும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அடுத்தது பி பவர் 9 அப்படின்னா பி எத்தனை தடவை இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? இப்போ மீ போ வா. இப்போ பாருங்கள், பொதுவாக இருக்கிறது 1, 2, 3, 4, 5 தான் பொதுவாக இருக்குது. இதெல்லாம் பொதுவாக இல்லை. அப்படின்னா அதிகபட்சமாக இருக்கிறது பி எத்தனை இருக்குது? பி பவர் 5. அப்படின்னா பி வந்து 5 தடவை இருக்குது. அதனால தான் பீன்னு அடுக்கு 5 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதில் பாருங்கள், 4 எக்ஸின் அடுக்கு 3, 4 எக்ஸின் அடுக்கு 3, 4 இருக்குது. எக்ஸ் எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை இருக்குது. ஓகேங்களா? ஒய் க்யூப் அப்படின்னா ஒய் எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை இருக்குது. அடுத்தது இஜெட் க்யூப்னா இஜெட் வந்து நம்மளுக்கு 3 தடவை இருக்குது. இதில் பொதுவாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு பொதுவாக எதுவுமே இல்லை. அப்படின்னா நம்மளுக்கு என்ன போடணும்னா 1. எல்லாத்துலேயுமே இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 எல்லாத்துலேயுமே 1 இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா 1ஓட எது பெருக்கலாம் அதே தானே. அதனால் நம்மளுக்கு மீ போவா 1. எதுவுமே பொதுவாக இல்லை, எதுவுமே பொதுவாக இல்லை அப்படின்னா அந்த மீ போவா நம்மளுக்கு என்னது? 1 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 9, 15. 9, 15க்கு நம்பருக்கு இப்படி போட்டுக்கலாம். 2 எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆவது வாய்ப்பாட்டில் வரும். அப்படின்னா 3, 9, 5, 15. பாருங்கள், இது ரெண்டுலேயும் எதுவுமே பொதுவாக எடுக்க முடியாது. அதனால் நம்மளுக்கு மீ போவா எத்தனை? 3 நம்பரில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பாருங்கள், இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே ஏ க்யூப். இதில் 3 ஏ இருக்குது, இதில் 2 ஏ இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு எது பொதுவாக இருக்கும்? ஏ ஸ்கொயர். இப்படி தான் போட்டு எழுதணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டது. நீங்கள் டேரெக்டாகவும் எழுதலாம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த கணக்குக்கு மீ போவா வந்து என்னது? நம்பர் வந்து 3, இதில் ஏ 2, இதில் ஏ 3. அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர். அடுத்தது பி பாருங்கள், இதுலேயும் பி ஸ்கொயர், இதுலேயும் பி ஸ்கொயர். அப்படின்னா பொதுவாக இருக்கிறது பி ஸ்கொயர். அடுத்தது சி க்யூப், இங்கே சி பவர் 4. அப்படின்னா பொதுவாக இருக்கிறது என்னது? சி க்யூப். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஒரு 2-3 சம் போட்டிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 64, 240. இந்த 64, 240க்கு நம்ம முதல்ல மீ போவா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 8, எக்ஸ் பவர் 6. ரெண்டும் பொதுவாக இருக்கிறது எத்தனை? எக்ஸ் பவர் 6. சின்னதாக வந்து ரெண்டுலேயுமே இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம். 3, 2, 6, 2, 2, 4. அதாவது வகுக்கிறேன். 64 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு வரக்கூடிய ஈவு தான் 32. இதை ஒருத்தமா 1, 2, 2, 2, 2, 4, 0.
மறுபடியும் எதால் வகுக்கிறேன் 2ஆல் 16 2 32. அடுத்தது 6 2 12, இந்த 0 போட்டுக்கிறேன். மறுபடியும் என்ன போடுறேன் 2 8 2 16 3 2 6 0. ஓகேங்களா, வகுத்துக்கிட்டே வரேன் 2ஆல். இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் மறுபடியும் போடுறேன் 4 2 8 15 2 30. இப்போ 4ம் 15ம் எந்த வாய்ப்பாட்லையுமே நம்மளுக்கு வராது. அப்படின்னா இப்போ பாருங்கள் 2 2 4 4 2 8 8 2 16. அப்படின்னா இந்த கணக்குக்கு மீ போ வா வந்து 16 எக்ஸின் அடுக்கு. இதில் 8x இருக்குது, இதில் 6x இருக்குது. அப்படின்னா எத்தனை பொதுவாக இருக்கும்? 6 நம்மளுக்கு பொதுவாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் சம்மு. இப்போ அடுத்தது இது பாருங்கள், 5வது கொஷின் கொடுத்துருக்குறாங்க. நான் வேணால் எழுதி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். a b² c³. அப்படின்னா a ஒரு தடவை, b 2 தடவை, c வந்து 3 தடவை. அடுத்தது பாருங்கள் a² b³ c. அப்படின்னா a எத்தனை தடவை? 2 தடவை, b இன்ட்டு b இன்ட்டு b 3 தடவை, c ஒரு தடவை. அடுத்தது a³ b c². a வந்து 1 2 3, b ஒரு தடவை, c 2 தடவை. ஓகேங்களா, இப்போ மீ போவா பாருங்கள். a பாருங்கள், a வந்து 1. மறுபடியும் இதில் ஏவே இல்லை, அப்போனா ஒரு a போட்டுக்கிறோம். அடுத்தது b பாருங்கள், ஒரு b. ஓகேங்களா, மறுபடியும் இந்த இடத்துலையும் b இல்லை, அப்போனா ஒரு b. அடுத்தது c பாருங்கள், இதில் ஒரு c தான் இருக்குது, அப்படின்னா ஒரு c தான் நம்ம பொதுவாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இருக்கிறதுலே சின்னது அதுதான். பாருங்கள், இதில் a பவர் 1, மேலே எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது b² b³, இங்கே b பவர் 1, அப்படின்னா b தான். அடுத்தது c³ c பவர் 1 c². அப்படின்னா அடுக்கில் எது சின்ன நம்பரோ அதுதான் நம்மளுக்கு மீ போவா. ஓகேங்களா, அடுக்கில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு மீ போவா. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 6வது சம் பாருங்கள். முதல்ல நம்பருக்கு பார்த்துக்கலாம். 35 49 14. ஓகேங்களா, இப்போ இதுக்கு பார்க்குறோம். இது 3மே எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா நம்மளுக்கு 7வது வாய்ப்பாட்டில் தான் வரும். இப்போ 7 35 7 49 2 7 14. இது 3க்கும் பொதுவாக எதுவுமே இல்லை, அதனால் நம்மளுக்கு மீ போவா என்னது 7 தான். ஓகேங்களா, மீ போவா நம்மளுக்கு 7. இப்போ எக்ஸ் பாருங்கள், இங்கே எக்ஸின் அடுக்கு 5, இங்கே எக்ஸின் அடுக்கு 2, இங்கே எக்ஸ். அப்படின்னா எது சின்னது? எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கே y³, இங்கே ஒய்யின் அடுக்கு 1, இங்கே y². எது சின்னது? y. அடுத்து இஜெட் பாருங்கள், இஜெட்டின் அடுக்கு 4, இஜெட்டின் அடுக்கு 3, இஜெட்டின் அடுக்கு 2. அப்புறம் எது சின்னது நம்மளுக்கு? இஜெட்டின் அடுக்கு 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் சம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த நம்பர் பாருங்கள், 25 ab³ c 100 a² bc 125 ab. ஓகேங்களா, இப்போ நம்பருக்கு போடலாம். 25 100 125. இது 3 எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா 5வது வாய்ப்பாட்டில் வரும். 5 5 25, 100னா 25 100. அடுத்தது 25 5 125. மறுபடியும் என்ன பண்ணுறேன் நான்? இது 3 5வது வாய்ப்பாட்டில் தானே வரும். 4 5 5 4 5 20 5 25. இதுக்கு மேலே எது பொதுவாக எடுக்க முடியாது. அப்போனா மீ போ வா பாருங்கள், 5 5 25 போட்டுவிட்டேன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது a, இங்கே a², இங்கே a. அப்புறம் 3லேயும் என்ன தான் வரும்? நம்மளுக்கு a தான் வரும். அடுத்து இங்கே b³, இங்கே b, இங்கே b. அப்படின்னா எது வரும்? b. அடுத்தது c பாருங்கள், இங்கே ஒரு c, இங்கே ஒரு c, ஆனால் இங்கே c இல்லை. அப்படின்னா 3க்குமே பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ c இல்லாதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை எடுக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்படின்னா 25 ab தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள், 3 abc 5 xyz 7 pqr 3 5 7 3 5 7. இது 3 எந்த வாய்ப்பாட்டில் தான் வரும்? 1வது வாய்ப்பாட்டில் தான் வரும். ஓகேங்களா, பாருங்கள், இதில் ஏபிசி, இதில் எக்ஸ்ஒய்ஜெட், இது பிக்யூஆர். இப்போ 3லேயுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா எதுவுமே பொதுவாக இல்லை. அப்படின்னா நம்பருக்கு என்னது? மீ போவா 1. அப்படின்னா ஏபிசி எக்ஸ்ஒய்ஜெட் பிக்யூஆருக்கும் என்ன தான் நம்மளுக்கு 1 தான் ஆன்சராக வரும். அப்படின்னா மீ போவா ஆன்சர் 1. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.